ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான ஹாரர் கேமை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டாய் ஃபேக்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா உயிருள்ள டாய்ஸை பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த டாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டன் இருக்குது. பேட்டனை நம்ம கண்டுபிடிச்சாதான் பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ண முடியும். நம்ம ஒரு குத்தி மதிப்பாக ப்ளூ, ரெட்டு, எல்லோன்னு போட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பேட்டன் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகலை. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டு மாதிரி இருக்குது. முழு கையும் பார்த்தீங்கன்னா அங்கே ரேகை வைக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா கை பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரூம் இருக்குது. ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. ஆக்சுவலாக இது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆயிருச்சு. இந்த ரூமில் அப்படி ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 4 கலர் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அந்த 4 கலரும் பேட்டர்ன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டர்னை போட்டால் தான் நம்ம அந்த டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். க்ரீனு, ரோஸ், எல்லோ, ரெட்டா இல்லை ரெட்டு ரோஸ் எல்லாவா அப்படிங்கிறது தெரியல. பேட்டர்னை பார்த்தீங்கன்னா போட்டால் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு க்ரீனு, ரோஸு, எல்லோ, ரெட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. ரோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. க்ரீனு, ரோஸு, எல்லோ, ரெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்னை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோம்னா டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரீனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸு, எல்லோ, ரெட்டு பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே சிடி இருக்குது. இந்த சிடி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிடியில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கங்கிறது தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிவி பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருச்சு. ப்ளே டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஹேண்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 2 ஹேண்டையும் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஒர்க்கு பண்ண முடியுங்கிறத காட்டுறாங்க. 2 ஹேண்ட் இருக்குது. 2 ஹேண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, பார்த்தீங்கன்னா பாக்ஸை இழுக்கலாம். அந்த ஹேண்டை வச்சு பார்த்தீங்கன்னா பாக்ஸை இழுக்கிற மாதிரி காட்டுறாங்க. பாக்ஸை இழுக்கிறது. அடுத்து என்னது, அதே தான் திரும்ப திரும்ப வருது. பாக்ஸை மேலேருந்து இழுத்து கீழே தள்ளுற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் மூஞ்சில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக இது இந்த டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏதோ 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு போல் மாதிரி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் அந்த ஹேண்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் வரமாட்டேங்குது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. கிளாஸ்குள்ளே வச்சு பாதுகாத்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்குறாங்க. ப்ளூ ஹேண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி ஒரு இடம் பார்த்தோம்ல, அந்த இடத்துல கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டை வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வழியாக குனிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த இடம் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சோடனே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆயிடுச்சு. டோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்குது. வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டால் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்குது. ப்ளே டைம்னு எழுதியிருக்குது. ஒரு வேளை இதோட ஃபேஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கையை வைக்கணுமா என்னன்னு தெரில. ஆனால் ஆக்சுவலாக அது ஒர்க் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. இந்த டாலு 7 அடி உயரத்துக்கு இருக்கும் போல் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஹேண்டெலாம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே டைம்னு எழுதியிருக்கிறாங்க. நம்ம வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஹைஃபைலாம் வச்சும் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. இப்போ வச்சிடலாம். ஓ மை காட், என்ன நடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதோ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போன மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா சாவி இருந்திருக்குது.
அதை தான் எடுக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கையிலேருந்து சாவியை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போது அந்த எலக்ட்ரிசிட்டி வந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாவியை போட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். இதுதான் நினைக்கிறேன். டோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குது. இந்த டோரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா சரி பண்ணணும். இதிலேருந்து கரண்ட் எடுக்க முடியுமாங்கிறது தெரியல. பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்குது. இந்த இதில் லாக் ஆகிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா போல் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணுறது? நம்ம எங்கே வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றும் தெரியலை. ஓ, இந்த இடம்தான். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஹேண்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹேண்டை பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஒரே இழு. பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா கையோட பார்த்தீங்கன்னா எங்கேயோ தெரிச்சிருச்சு. ஓ மை காட், நம்ம கை வழியாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் போல் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடிலாம் ஒரு லைட்டு யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எரியுது. அதாவது கேட்லலாம் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கொண்டு போய் அடுத்த ஒரு எலக்ட்ரிசிட்டி, அது என்ன சொல்கிறது, எலக்ட்ரிசிட்டி வரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வச்சாகணும். இது பார்த்தீங்கன்னா 2வது ஒரு கம்பம். ஆனால் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், வந்த மாதிரி தான் தெரியுது. எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு. இப்போ வெளியில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 7 அடிக்கு உயரத்துக்கு ஒரு பொம்மை நின்றுது. ஆனால் அதை காணோம். ஆனால் அங்கே ப்ளே டைம்னு மட்டும்தான் எழுதியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோம்னா ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்க பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஓ மை காடு, பார்த்தீங்கன்னா அந்த 7 அடி பொம்மை பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. ஓ, இந்த டோரை நீக்கிட்டு தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன ப்ளூ கலரில் இருக்குது? ஒரு வேளை அந்த பொம்மை தான் நம்மளுக்கு வழிகாட்டுதா இல்லை என்னன்னு தெரில. ப்ளூவாக பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டோர் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. கிளிச்சு, ஓ கிளிச் ஆகி ஓப்பன் ஆகிருக்குது. ஒரு நார்மலான ஒரு மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு பண்ணுறனால கிளிச் ஆகிருக்குது. கொஞ்சம் ஹை டிவைஸாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்ரி பார்த்தீங்கன்னா இருக்குது. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஹேண்டு கொடுத்துருக்குறாங்க, ரெட் கலர் ஹேண்டு. இது பேட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பேட்ரி மாதிரி மின்னிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல ப்ளூ கலர் இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ளூ கலர் இடத்துல வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீதி 3 பேட்டரியும் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். க்ரீன் கலர் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 2வதாக கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அடுத்த பேட்ரி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பேட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3வதாக பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பேட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலரு, அதுவும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 பேட்டரியும் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேட்டரியை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 3 பேட்டரியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சோம்னா எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருந்துருக்குது. ஆக்சுவலாக அந்த டோர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வரத்துக்கு ஷார்ட்கட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ பழையபடி நம்ம மேலே ஏறி ஆகணும். நம்ம மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வச்சது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. மீதி இருக்கிற 3ஐயும் பார்த்தீங்கன்னா வச்சிடலாம் கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பேட்டரியை பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலர் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இப்போ ரெட் கலர் பேட்டரி தான் இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2வதாக ரெட் கலர் ஹேண்டு பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா 2வது கையும் ரெடியாகி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. 2வது ஹேண்டு இதுதான். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹேண்டு மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். 2வது கையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர் பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வச்சாகணும். ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹேண்டும் ரெட்டாக அது ஆரஞ்சு மாதிரி லைட் எரியுது. ஆரஞ்சா ரெட்டான்னு தெரில, ரெட்டுன்னே சொல்லிடுறோம்.
2 ஹேண்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் நேரத்தில் டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகணும். கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக கொஞ்சம் லேட் ஆகுது. டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம 2 ஹேண்டையும் பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்வேயர் பெல்ட்டு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போயே ஆகணும்னு நினைக்கிறேன். கன்வேயர் பெல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னே தெரில. அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. நம்ம பாட்டுக்கு எங்கேயோ வந்திருக்குறோன்னு நினைக்கிறேன். ஸ்டக்காகி பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா டோரு பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. நம்பர் 2வா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு. இந்த பஸ்ஸில் நம்ம சால்வ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அந்த டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியல. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரோல் ஆகிக்கிட்டு இருக்குது கன்வேயர் பெல்ட்டு. இது வழியாகவும் நம்மளால் மேலே போக முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கலாம். போல் பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா போயிடலான்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா வர முடியுது சொன்ன மாதிரியே. ரிவேர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஏறுனா ஏற முடியாது, ஆனால் இறங்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு போய்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் பண்ணணும். எங்கே வந்திருக்குறோம்? இந்த இடத்துல தானே இருந்தது. எங்கே இதா? இது இல்லை. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்தாச்சு. 2ஆம் நம்பரில் பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஜாயின் பண்ணியாச்சு. 2 ஹேண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஓப்பன் ஆகலை. என்னன்னு தெரில. டோரு ஓப்பனே ஆகலை. ஆக்சுவலாக பஸ்ஸில் தப்பாக சால்வ் பண்ணிட்டோமா என்னமோ தெரில. டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகலை. ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகுமா? என்ன பிரச்சனை? நம்ம பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு தூரத்தில் இருந்துக்கிட்டு ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் டோர் ஓப்பன் ஆகலைன்னு. இந்த டோர் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னே தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே டனல் வழியாக எங்கே போய்கிட்டு இருக்கிறோன்னு மட்டும் தெரியுது. ஆனால் எங்கே போய்கிட்டு இருக்கிறோன்னு தெரில. பழையபடி பார்த்தீங்கன்னா நம்மளைய கீழே தான் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்குது. அது என்னன்னு தெரில. பஸ்ஸில் வச்சுருக்குறாங்க. என்ன ரிவேர்ஸில் போகிற மாதிரி தெரியுது. நான் தான் திரும்பி இருக்கிறேனா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்குறோம். என்ன இது வந்த இடமா இல்லை வராத இடமா? வராத இடம்னு நினைக்கிறேன். இது டாய் ஃபேக்ட்ரி மாதிரி தெரியுது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது பஸ்ஸல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்குது. டாய் மிஷின் நினைக்கிறேன். டாயை பார்த்தீங்கன்னா இது செஞ்சு தரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா டாய் செய்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும் மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் சால்வ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மிஷின் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். நமக்கு முன்னாடி போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்தீங்கன்னா இழுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா படிக்கட்டிலே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கையை பார்த்தீங்கன்னா வச்சோன்னா எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம என்ன பண்ணுறது? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இருக்குது இழுக்கிற மாதிரி. 2 ஹேண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வருது. மை காட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டெப்பு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு ஒரு எலக்ட்ரிக் போல் பார்த்தீங்கன்னா இருக்குது. கம்பம்னு சொல்லிடலாம். எலக்ட்ரிக் கம்பம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கம்பத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டை டச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா மேலே எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா டச் பண்ணணும். இப்போ பண்ணியாச்சா? இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா வேறு டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்திருக்குறோம். இந்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா இழுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கையை எடுத்தாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கம்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்குது கம்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றிட்டு வந்தோம்னா கரெக்டாகிரும்னு நினைக்கிறேன்.
மேலே பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 2 கம்பத்தையும் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியை பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் ஹேண்டை பார்த்தீங்கன்னா வச்சோன்னே பார்த்தீங்கன்னா பசில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு இவ்வளோ ஹைட்டில் இருந்து ஜம்ப் பண்ணியும் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகலை. பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ பட்டனை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடலாம். நம்ம வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்களா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாய் செய்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 லிவர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டால் பார்த்தீங்கன்னா இழுக்கணும்னு நினைக்கிறேன். மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ லிவரை பார்த்தீங்கன்னா இழுத்தரலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் டாயி. 2வது லிவரையும் பார்த்தீங்கன்னா இழுத்தரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது லிவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இழுத்தரலாம். இந்த டாய் பார்த்தீங்கன்னா 3ம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே டாயாக பார்த்தீங்கன்னா ரெடியாகி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியில் வரும். இப்போ 3வது லிவரையும் இழுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே டாயாக பார்த்தீங்கன்னா ரெடியாகி வரும். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி மாதிரி வருதுன்னு தான் நினைக்கிறேன். நாய்க்குட்டி தான் நினைக்கிறேன். பார்க்க அப்படி தான் இருக்குது. இந்த டாலை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இந்த டாலுக்கெலாம் உயிர் இல்லை. நார்மலான டால் மாதிரி தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா லைன் இருக்குது. கை வைக்கிறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த டாலை பார்த்தீங்கன்னா வைக்கணும்னு நினைக்கிறேன். டாலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சாச்சு. க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா டிக்கு வந்துருச்சு. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டு ஓப்பன் ஆக போகுது. கேட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. 2 சைடும் பார்த்தீங்கன்னா 2 டோர் இருக்குது. இந்த டோரும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. இந்த சைடு இருக்கிற டோரும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. மேலே பார்த்தீங்கன்னா பை2ன்னு இருக்குது. பை2ன்னா என்னன்னு தெரில. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஓ மை காட், ஓ ஹக்கி வக்கி. இந்த டாலோட பேர் பார்த்தீங்கன்னா ஹக்கி வக்கி. நம்மளை பார்த்தீங்கன்னா துரத்திக்கிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த கன்வேயர் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏறிடலாம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிறேன். ஹக்கி வக்கிக்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கும் நீங்கள் லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஹக்கி வக்கி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓ மை காட், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ ஓ மை காட், நம்ம கதை முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன்.